தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தாலே போதும் ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூரில் சட்டமன்ற தேர்தல் குறித்து பகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விஜயபாஸ்கர், தலைமை யாரை முடிவு செய்து வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற வைத்து விடிய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக கூட்டணிக்குள் விரிசல் பிரச்சனைகள் உள்ளது என குறிப்பிட்டார். வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்த வாக்குறுதி மட்டுமல்ல, சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்யக்கூடிய அரசு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு. இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏமாந்த அரசு தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் கிடையாது. அவ்வளவு பொய்ய சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் தெரியாது. பாவம், டெய்லி குளிச்சுட்டு விக்கு வச்சு போட்டோ எடுக்கிறது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் வாக்குறுதி சொன்ன வாக்குறுதிகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுதான் முக்கியம். இப்ப சொல்லியிருக்கிற 10 அறிவிப்பு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான முதல் அறிவிப்பாக அமைந்திருக்கிறது.